ஸோ ஃபஸ்ட் டே ஜிம் போகிறப்போ பாடி பெயின் ஏன் ரொம்ப இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே ஜிம் போகலாமா போகக்கூடாதா? லெட்ஸ் கிளியர் திஸ் அப் டுடே. ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒரு காமன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஜிம்முக்கு போனதுக்கப்புறம் ஃபுல் எனர்ஜியோட நல்லா ஒர்க் அவுட் பண்ணால் ஒரு பீக் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படியே வீட்டுக்கு போனோடனே பாடி பெயினாக மாறிடும். அந்த பாடி பெயினை தான் நம்ம டோம்ஸ்ன்னு சொல்லுவோம். தமிழில் நம்ம அதை உடம்பு வலின்னு கூட சொல்லலாங்க. இது ஏன் வருதுன்னா, நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறப்போ நம்ம மசிலில் சின்ன சின்ன மைக்ரோஸ்கோபிக் டியர்ஸ் கிரியேட் ஆகும். இது பெரிய டேமேஜ் இல்லை. ஸோ ஆக்சுவலி இது நம்ம பாடியை இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆக்கும், நம்ம மசிலை இன்னும் பிக்கர் ஆக்கும். ரிப்பேர் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றது தான் அர்த்தம். ஸோ இட்ஸ் அ சைன் ஆஃப் ப்ராக்ரஸ். ஸோ த கொஸ்டின் இஸ், இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஜஸ்ட் ரெஸ்டிங் இஸ் நாட் எனஃப். நம்ம பாடியை ஆக்டிவாக சப்போர்ட் பண்ணணும். அதுதான் ரெக்கவரி. அதுதான் உங்கள் பாடியோட மெயின் ரிப்பேர் ஷாப். ஸ்லீப் 7 to 8 hours டார்கெட் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் ரெக்கவரிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து மெயினான விஷயம் ஹைட்ரேஷன். வாட்டர் நிறையா குடிச்சிங்கன்னா உங்கள் பாடியில் இருக்க, உங்கள் மசிலில் இருக்க வேஸ்ட் ஃப்ளூயிட்ஸ் எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிடும். வெளியே அனுப்பிச்சிட்டா உங்களுக்கு ரெக்கவரி இன்னும் ஈஸியாக இருக்கும். அடுத்து நியூட்ரிஷன் வைஸ் பார்த்தா ப்ரோட்டீன் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அடுத்து ஓவரால் ரெக்கவரிக்கு கார்ப்ஸும் முக்கியம். அடுத்த ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் என்னென்னா ஆக்டிவ் ரெக்கவரி. அதாவது நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும், வாக் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெக்கவரிக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நம்ம கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண கரெக்ட் ரெக்கவரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் டோம்ஸ் பெயின் எந்த லெவலில் இருக்குன்றதை பொறுத்து ஆக்டிவ் ரெக்கவரி எடுக்கலாமா இல்லை ரெஸ்ட் எடுக்கலாமான்றதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபிட்னஸ் டூல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.